நல்லா பஜ்ஜி போண்டாலாம் நான் சாப்பிட்டேன் நேற்று. உங்களை வந்து நான் திண்டுக்கல்லில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நைட்டு 7:30 மணி ஆகிடுச்சு. கூகுள் மேப்பை போட்டுட்டு இந்த பார்சன் கோட் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தேடிட்டு வந்துட்டு இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டே சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா அந்த கூகுள் மேப் எப்படியோ அந்த பார்சன் கோட்டை காமிச்சிச்சு. வந்து கேட்டதுக்கு 4 பேர் தங்குறதுக்கு சூப்பரான ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பார்சன் கோட்டோட ரிசப்ஷன் இப்படி தான் இருக்குது. இது ஒரு ஓல்டு ஹோட்டல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். லிஃப்ட் பாங்க மேலே வரைக்கும் போகுது. இது ஒரு 4 floors இருக்க ஒரு செமையான ஹோட்டல். இங்கே தான் நாங்கள் நேற்று தங்கியிருந்தோம். இப்போ போய் நம்ம ரூமை பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் தங்குற ஒரு பக்கா பிஸ்னஸ் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஃபேமிலிஸே வந்து ரேராக தான் பார்க்க முடியுது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்மளுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 4 பேருக்கு 3500 வந்து ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். வந்தால் இங்கே ஒரு பெரிய ரெட்மி டிவி கொடுத்துருந்தாங்க. இது ஜாலியாக நியூஸ்லாம் பார்க்க வாட்டம் சட்டமாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரே ரெஸ்டாரண்ட் தான். அதை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கோம்போ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிறையா பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்துச்சு. அதை வந்து நம்ம சாப்பிட்டோம். மற்றபடி டின்னர் லஞ்ச் வந்து கோம்போ தான். கோம்போனா இப்போ ஒரு வெஜிடேரியன் தாலினா மினி மீல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மீல்ஸ் இருக்கும்ல, அது வந்து இருக்குது. அது 400 ரூபா. ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான். இப்போ நான் வெஜிடேரியன் தாலினா ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் மஞ்சூரியன், ஒயிட் ரைஸ், தால், அது 400 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் கார்பரேட் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் வராங்க. இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்து இந்த விண்டோஸ் வழியாக பார்த்தா மலையெல்லாம் தெரியுது. அங்கே பாருங்கள் மேலே. அது வழியாக போனால் கொடைக்கானல் போயிடலாம். ஸோ அந்த ரூட்டு தான் அது. மற்றபடி இது ஒரு குட்டி ரூம் தான். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், இந்த ஆப்ஷன் ஓவராலாக காமிங்க. கண்ணாடியில் ரிங் லைட் மாதிரி ஒரு லைட் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் எரியுது, லாங் ப்ரெஸ் பண்ணால் லைட் டம்மி ஆகுது. இந்த மாதிரி பாருங்களேன். இந்த மாதிரி பாத்ரூம்லேயும் ஆப்ஷன் இருந்தது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா நம்ம வந்து மேக்கப்லாம் பண்ணிக்கலாம், நல்ல இது பண்ணலாம்ல, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வராங்க, அவங்களுக்காக இந்த லைட் வந்து என் கண்ணுலேயே தெரியுது. நல்ல திங்ஸ்லாம் வைக்க ஏராளமான இடங்கள்லாம் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மூணார் தான் போகிறோம். அங்கே போயிட்டு மழைன்னு நியூஸில் சொன்னாங்க. மழை பெய்யுது, 24 மணி நேரமும் மழை வரப்போகுது. திண்டுக்கல்ல மழை போட்டு தாக்க போகுதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே திண்டுக்கல்ல இப்போ வெயில் தான் அடிக்குது. மூணாரில் போய் பார்க்கலாம். கூகுள் மேப்பை பார்த்தா அதுலேயும் போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி, இந்த மாதிரி மழை வந்துட்டு 70% 80%. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும். மூணாரில் சந்திக்கிறேன்.